டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான நியூஸை சொல்ல போறேன். நம்ம கம்பெனியோட முக்கியமான தூண் உங்க நடுவுல தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னிலிருந்து நம்ம கம்பெனியோட அசிஸ்டன்ட் மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன். இதுவரைக்கும் நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக கஷ்டப்பட்ட அவங்கள மரியாதை செலுத்தும் வகையில அவங்களுக்கு உயர்ந்த பதவியும் முக்கியமான பொறுப்பும் கொடுக்க போறேன். அவங்க வேற யாரும் இல்ல, சாதாரண ஆளை போல சிம்பிளா உட்காந்துட்டு இருக்க போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் மல்லிகா. ஹலோ, என்ன மேனேஜர் மேடம்? மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சதுல இருந்து ஆபீஸ் டைம்ல பார்த்தது பத்தாம ஃபைல்ஸ் எங்கேயும் கொண்டு வந்தியா? ஏன் பேச மாட்டேன்? வேணும்னா அங்க பெட் தலகாணி எல்லாத்தையும் கொண்டு போயிடுவா. 24 மணி நேரமும் அவன் கூட இருக்க முடியுமா என்ன? நான் டியூட்டியை சொன்னேன். அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ் எதுக்கு? ஓ, நான் இந்த விஷயத்த மறந்து போயிட்டேன். காலையில சொன்னேன்ல, ஒருத்த மேல வண்டியை மோதினது, நோட்ஸ் தண்ணியில விழுந்தது. பாவுண்டி, காலேஜ் ஸ்டூடெண்ட். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இத கண்டிப்பா எழுதி கொண்டு போய் கொடுக்கணும். சரி, இன்னைக்கு நோட்ஸ் தண்ணியில விழுந்துச்சுன்னு அவனுக்கு எழுதி கொடுக்குற. நாளைக்கு அவன் சாக்கடையில விழுந்துட்டான்னு வீட்டுக்கு கூட்டு வந்து குளிப்பாட்டி விடு. போடி. நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், அந்த வேலையை உனக்கே நான் தரேன். ஹாஸ்டல் கேட்டை மூடுறதுக்குள்ள போய் சேரு. இல்லனா இங்கே படுத்து தூங்கு, என் தலையை உருட்டாத. ஐயோ, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. ஐயோ, இவன் சொன்ன மாதிரி வந்து காலையில நிக்கிறானே. ஏன் கெட்ட நேரம் இவன் நோட்ஸை வேற மறந்துட்டு வந்துட்டேன். இவன் கண்ணில் மாட்டாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணுமே. கடவுளே, என்னை காப்பாத்து. இல்ல மச்சி. ஆஹா, மனசுல பெரிய அர்னால்டு நினைப்பு, இதுல பெரிய போஸ் வேற. அவன் போன்ல பேசிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணில் மாட்டாம ஹெல்மெட்டை மாட்டிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். ஹலோ 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 ஹலோ, நில்லுங்க நில்லுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. என்னங்க, என்ன இங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க? எங்கங்க என் நோட்ஸ்? அது எழுதி முடிச்சிட்டேன், ஆனா கொண்டு வர மறந்துட்டேன். சாரி, நாளைக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னங்க நோட்டை நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க? இங்க வந்து நிக்கிறது தான் என் வேலையா? காலேஜ்லயே நான் ஒரு ரேங்க் ஹோல்டர் ஸ்டூடெண்ட்டுங்க. நானே நோட்ஸ் எடுத்துட்டு போலன்னா என் பிரஸ்டீஜ் என்னங்க ஆகுறது? ஆஹா, இவர் பெரிய மேதாவின்னு நினைப்பு. இங்க பாருங்க, நான் உங்க நோட்ஸை இன்னைக்கு கொண்டு வரல. எனக்கு டியூட்டிக்கு டைம் ஆகுது, தயவு செய்து வழிய விடுறீங்களா? சாயங்காலம் வந்து கொடுத்து தொலைக்கிறேன். எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டு தானா? எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்னங்க அப்படி சந்தோஷம்? இதே மாதிரி சாயங்காலம் நீங்க எடுத்துட்டு வர மறந்துட்டீங்கன்னா சரி சரி, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க, நானே உங்களுக்கு கால் பண்ணி ஞாபகப்படுத்துறேன். 9845 2415 30. சரி, இப்போ நீங்க கிளம்புங்க. ஹாப்பி ஜர்னி. என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? லீக் ஆகுது பாரு. உன் பேனாவை சொன்னேன். Your call is on wait. Please hold. Your call is on wait. ச்சே. அவளோட கால் தான். ஹலோ ஹலோ, யாரு? நான் தாங்க. நானா? உனக்கு பேர் எதுவும் இல்லையா? அதாங்க அன்னைக்கு சேத்துல. என்னது, சாக்கடையா? சச்சா, சேர் இல்லைங்க, நோட்ஸுங்க. ஐயோ புண்ணியவானே, நீ மனுஷனா இல்ல வேதாளமா? ஓடப்போன் நாய் மாதிரி என்னைய துரத்திட்டு வர? ஆட, இது நல்ல கதையா இருக்குங்க. ஒரு நாள் நோட்ஸ் இல்லைன்னா நான் எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாம்ல நான் பாஸ் பண்றது? ஐயா பிரகஸ்பதி, சும்மா ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் கொடுக்காத. நான் சொல்றது கேளு, உன் நோட்ஸை சாயங்காலம் வந்து கொடுத்துடுறேன். சரி சரி, அப்படின்னா அடையார்ல இருக்கிற பார்வதி பவன்ல சாயங்காலம் மீட் பண்ணலாம். அங்க நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். இல்ல இல்ல, என் நோட்ஸுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்ல வந்தேன். சரி சரி, போன வை. மல்லிகா, ஒரு லவ்வரை கூப்பிடுற மாதிரி உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிடுறானா? உண்மையிலே அவன் கேடிதாண்டி. ஏய், அவன் கேடினா நான் கில்லாடி, தெரியும்ல. எனக்கு முன்னாடி அவன் கால் தூசிக்கு சமம். என்கிட்ட அவன் பாச்சா பழிக்காது. அவன் கேடியா இல்ல நீ கில்லாடியா? நாங்க போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
அப்பா வந்துட்டீங்களா? உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வேலை ஆகணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணுவான்னு தெரிஞ்சா எவ்வளோ நேரம் வேணாலும் உட்கார வச்சிருவீங்களே. சாகிற வரைக்கும் ஆம்பளைங்களை இப்படி வெயிட் பண்ண வைக்கிறது தானே உங்கள் வேலை. சினிமாவுக்கு போகலான்னு மார்னிங் ஷோக்கு டிக்கெட் எடுத்தா நீங்கள் செகண்ட் ஷோ டைமுக்கு தான் வருவீங்க. சாயங்காலம் காஃபி டேயில் மீட் பண்ணலான்னு சொன்னால் நைட்டு வந்து டின்னர் சாப்பிடலாமான்னு கேட்பீங்க. அட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வா போகலான்னு கூப்பிட்டா நீங்கள் மேக்கப் போட்டு வரதுக்குள்ள அவனுக்கு அங்கே ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருக்கும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஃபர்ஸ்ட் நைட்லேயே வேலையை கட்டிடுவீங்க. எனக்கு இப்போ இதெல்லாம் வேணாம், எனக்கு அதை அச்சீவ் பண்ணும் இதை அச்சீவ் பண்ணணும்னு 1 வருஷம் வெயிட் பண்ண வைப்பீங்க. இப்படி காத்திருந்து எங்கள் இதயம் கல் மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு மனசே இல்லையா, உங்கள் இதயம் என்ன கல்லா அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே பழிய போட்டுருவீங்க. தம்பி, உன் தலைமையில பழிய போட்டுக்கிறியோ இல்ல மண்ணை வாரி போட்டுக்கிறியோ அதை பத்தி எங்களுக்கு தெரியாது. இந்தா உன் நோட்ஸ், நாங்க கிளம்புறோம். ஐயோ நில்லுங்க மேடம். 1 வாரமா ராப்பகலா கண்முழிச்சு கஷ்டப்பட்டு எழுதின இந்த ரெக்கார்ட்ஸை நீங்க 2 நாள்ல எழுதி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்களேன். நீங்க குடிக்கலன்னா நான் வருத்தப்படுவேன். இல்ல இந்த ரெக்கார்ட்ஸ் வருத்தப்படுன்னு சொல்ல வந்தேன். கேட்க வேண்டியது என் கடமை. நீங்க வேணான்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல. ஏன்னா எனக்கும் கில்ட்டி ஃபீலிங் இருக்கக்கூடாதுல்ல. சரி நீங்க கிளம்புங்க. இல்ல, நாங்க காஃபி குடிச்சிட்டு தான் போவோம். உட்கார் ராஜி. வெயிட்டர் 2 காஃபி கொண்டு வாப்பா. நான் காஃபியெல்லாம் குடிக்கிறது இல்லை. ஒரு நிமிஷம். மேடம் பில். 2 காஃபிக்கு 400 ரூபாவா? சார் அப்பவே ஐஸ்கிரீம் ஜூஸ்னு நிறைய சாப்பிட்டுருக்காரு மேடம். இவன் சரியான ஃப்ராடா இருப்பான் போல இருக்கு. ஐயோ மேடம், நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நான் வந்து கொடுத்துருப்பேன்ல. நான் தலை, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டீங்களா? என்ன சார் சொல்றீங்க? 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கேன். இவர் எப்பயுமே இப்படி தான் காமெடியாக பேசுவார். கொடுத்துட்டீங்களா? நம்ம கிளம்பலாம். நீங்க தானே கொடுக்குறேன்னு சொன்னீங்க, நீங்களே கொடுத்துருங்க. நாங்க கிளம்புறோம். பாய். ஏன் ஐயோ, நான் வரதுக்கு முன்னாடியே காசு வாங்கியிருக்கலாம்ல. என்ன சார் உங்ககிட்ட எல்லாம் சவகாசம் வச்சுட்டேன் பாரு. ஹலோ, தனியா வீட்டில் உட்காந்து என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி தனியா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து தலைவலி தான் வரும். டிவி பார்க்கறது, துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கிறது, தொடச்ச தரையை திரும்ப திரும்ப துடைக்கிறது, இதே வேலையை எத்தனை தடவை தான் செஞ்சுட்டு இருப்பீங்க? இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க. நான் உங்களுக்காக பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் கிளம்பி வாங்க. அப்படியே வெளியில அங்க இங்கன்னு போயிட்டு வரலாம். மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்.
அப்புறம் பூ வாங்கினா நூல் ஃப்ரீங்கிற மாதிரி உங்க ஃப்ரெண்டை கூட கூட்டிட்டு வந்துடாதீங்க. நீங்க மட்டும் தனியா வாங்க, புரிஞ்சுதா? அதே இப்போ ஒன்றும் பேச வேணாம், நேர்ல வந்து எல்லாம் பேசிக்கலாம். பாய். ஹலோ ஹலோ, ச்சே கட் பண்ணிட்டான். நான் வீட்ல தனியா இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நான் எங்க வெளியில போனாலும் ராஜியும் கூட வருவானோ அவனுக்கு தெரியுது. இன்னும் என்னை பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருக்கானோ அவனையே சொல்ல வைக்கணும். ஓ வா லக்ஷ்மி, ஞாயிற்றுக்கிழமையானா நீயும் சோம்பேறி ஆயிடுற. ஏன் இவ்ளோ லேட்டு? ஐயோ என்னம்மா பண்றது, எனக்கு புருஷனும் ஒண்ணு வந்து வாச்சிருக்கே. ராத்திரி எல்லாம் எங்கேயோ போய் குடிச்சிட்டு காலையில தான் வந்துச்சு. அந்த ஆளு கூட சண்டை போட்டு சமாளிச்சுட்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு நேரமாச்சு. இந்த மாதிரி குடிகாரனுங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி புள்ள ஒரு கேடு. சரி, நீ வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடு, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்கம்மா. சரி. ஆமா, அவன் தான் கூப்பிட்டானா, நான் எதுக்கு போனோம்? இல்ல, நான் போக மாட்டேன்.